இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கோட்டா காட்டன் சாரி தான் பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் 4 கலர்ஸ் இருக்கு. இதுதான் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. ஆல்ரெடி கோட்டா காட்டன் வந்து கொடுத்திருந்தேன். அது வந்து பிளைன் கலர்ல கொடுத்திருந்தோம், ஒயிட் கலர்ல கொடுத்திருந்தோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான கொஞ்சம் டார்க் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு. சோ இந்த சாரிக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டி டிசைன்ல தான் வருங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 899 வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த விசிட்ஸ் சொல்லுங்க. ஆமாங்க, சாரி நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா எங்க கிட்ட சசி ஃபேஷன் பேலஸோட பேஜ்ல வந்து ப்ராடக்ட் வாங்கி ஆர்டர் பண்றீங்க, சாரீஸ் வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு மேபி உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்வஸ்ட், நீங்க வெளியில கூட நீங்க போய் வேற பேஜ்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களை நம்பி ஆர்டர் பண்ற ஒரு 10 பேர் இருந்தா கூட எங்களுக்கு போதும். அதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. என்ன பண்றீங்க அப்படின்னா முதல் நாள் ஆர்டர் பண்றீங்க, மறுநாள் மதியானம் ஈவினிங் போல என்ன பண்றீங்கன்னா போட்டோ அனுப்ப சொல்றீங்க. அதாவது ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் போட்டோ அனுப்புங்க அப்படிங்கிறீங்க. அனுப்பும் போது உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா நாங்க போட்டோ அனுப்புறதுக்கும் வீடியோக்கும் சம் டிஃபரெண்ட் இருக்குங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த கன்ஃபர்மேஷன் நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் எங்களால பண்ண முடியாது இல்லையா? நீங்க எப்போ ஆர்டர் பண்றீங்களோ போட்டோ அனுப்ப சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்ல வீடியோ கால் தாராளமா வரலாங்க. வீடியோ கால் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி முன்னாடி வந்து ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கலர் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா வந்துட்டு ஒரே மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, பட் கேமரா டிஃபரெண்ட் இருக்குன்னு நாங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு வேணாம், எனக்கு உடனே ரீஃபண்ட் பண்ணுங்க. முதல் நாள் ஆர்டர் பண்ணது மறுநாள் ரீஃபண்ட் பண்ணா காலையிலேயே வந்துட்டு பேக்கிங் ப்ராசஸ் பண்ணி போயிருங்க, டிஸ்பேச்சுக்கு போயிடும். அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? நான் எப்படி உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண முடியும்? கொரியர் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃபுல் வீடியோ மஸ்ட்ங்க, ஓப்பனிங் வீடியோ மஸ்ட். நான் எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் வந்து உங்க கைக்கு ரீச் ஆனதும் அது ஓபன் பண்றதுல இருந்து ஃபுல் வீடியோ ஓபன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா டெஃபினட்டா உங்களுக்கு பேமெண்ட் வேணாலும் நான் பேமெண்ட் கொடுத்துருவேன். இல்ல அப்படின்னா நீங்க எனக்கு வேற மாத்தி கொடுங்கனாலும் மாத்தி கொடுப்பேன். அதே மாதிரி நீங்க அங்கிருந்து இங்க எங்களுக்கு போடுற கொரியர் சார்ஜஸ் நாங்க அப்லோட் பண்ணிக்குவோம், நாங்க அதை ஏத்துக்குவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஒன்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டா டெஃபினட்டா நாங்க உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சாரி ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. நீங்க சசி ஃபேஷன் பேலஸ்ல போடுற வீடியோ தானே நீங்க 126 போடுறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எங்களுக்கு கொலாப் கொடுக்கறதுங்கிறது வந்து எங்களோட ரீச்சுக்காக நாங்க கொலாப் கொடுத்துக்கிறோம் 126 ஐடியில. அதர்வைஸ் வந்துட்டு அந்த ஐடியில ஒரு மாதிரி இந்த ஐடியில ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ எதுல போட்டாலும் ஒரே பாலிசி தான், நோ ரீஃபண்ட். ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டா நாங்க கேன்சல் பண்ண மாட்டோம். ஃபுல் வீடியோ அனுப்பிச்சா மட்டும்தான் அதுல கட் ஆயிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு அங்க மாத்தி கொடுப்போம், இல்ல பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா சாரீஸ் நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்களே எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னன்னா எல்லா சாரீஸும் நாங்க ஃபுல்லா ஓபன் பண்ண முடியறது இல்ல, மடிப்பு வந்துட்டு மிஸ் ஆகுது இல்லையா? அந்த ஃபோல்டு மிஸ் ஆகுறதுக்காக நாங்க அப்படியே அனுப்பிச்சிருவோம். ரேண்டமா மேலோட்டமா செக் பண்றது. உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை நாங்க வேணுமே பண்றோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு என்னங்க மோட்டிவ்? உங்களுக்கு அனுப்பிச்சு நாங்க எத்தனை பேரை ஏமாத்தி நாங்க இந்த மாதிரி சம்பாதிக்க முடியும்? எதுவா இருந்தாலும் கரெக்டா பண்ணிட்டோம். உங்க சைடுல இந்த மிஸ்டேக் இருக்க கூடாது, எங்க சைடுல இந்த மிஸ்டேக் இருக்க கூடாதுன்னா அந்த ஓபன் வீடியோ மஸ்ட். இதுக்கு மேல எங்களால எந்த இதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில குவரிஸ் வருது எங்களுக்கு. சோ இன்னைக்கு கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். சோ தயவு பண்ணி இதை பார்த்து இனிமே ஆர்டர் பண்ணுங்க. இவங்க தான் அதை ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, நிறைய என்கொயரி வருது.